ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i6 பிக்கஸ்ட் வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் எல்லாமே 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி தான் இந்தியாவிலேயே அதிக பேலோடு உள்ள வண்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேலோடு கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்டிக்கரை பார்த்தாலே தெரியுது i6 பிக்கெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கெஸ்ட்டுன்னு சொல்லும்போது இதை விட பெருசு இல்லைன்ற அளவுக்கு அர்த்தம் தான். பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா டார்க்குமே பக்காவாக இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 190 நியூட்டன் மீட்டர் இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக படா தோஸ்துக்குள்ள அதே இது எல்லாமே இருக்குது. அதிகம் மட்டும் இல்லை, அதிக லோடு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. எமிஷன் நாம்ஸை பார்த்தோன்னா BS6 பேஸ் 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. விண்ட் ஷீல்டு இது எல்லாமே நல்லா இருக்குது. வீல் ஆர்ச்சிங் பண்ணியிருக்காங்க. பக்காவான ஒரு டிசைன் சொல்லலாம். சிங்கிள் பிளேட் 240 mm கிளச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு நல்ல புல்லிங் பவர் இருக்குது. வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் நமக்கு 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கிடைக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா சைடு ப்ரொடெக்ஷன் பார் இருக்குது, ரியர் ப்ரொடெக்ஷன் பார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ்ன்னு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2740 mm கொடுத்துருக்காங்க. பாடி பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபுல் சைஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 5345 mm கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைடில் ஸ்டிக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் விட்டுன்னு பார்த்தோன்னா 1842 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைல் எல்லாம் அதே படா தோஸ்த் ஸ்டைல் தான். அதோட லோடிங் கெப்பாசிட்டி, க்ரோஸ் வெயிட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 2048 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. லோட் பாடின்னு எடுத்துட்டோன்னா இது கொஞ்சம் அதிகம். 10.8 5.9 அடி அகலம், 1.7 அடி உயரம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் இந்த செக்மெண்ட்டில் அதிக பேலோடு உள்ள வண்டின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ரிஜிட் சஸ்பென்ஷன் 5 லீஃப் வித் ஆன்டி ரோல் பாரோட வந்துடுது. ஸோ ஸ்டெபிலிட்டி பக்காவாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரையில். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரியர் சஸ்பென்ஷனும் அதே மாதிரி தான். செமி எலிப்டிக்கல் 5 லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லோடு ஏற்ற மாதிரியும் வண்டியோட டிசைன் பக்காவாக இருக்குது. அதிக பாரம் தாங்க மாதிரி தான் வண்டியில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரும் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக இருக்குது. பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியரில் வந்து நிறைய இது காற்றோட்டமான கேபின் தான். ஸோ வாக் த்ரூ கேபின்னு சொல்லுவோம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கேபின்லேயே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் இன்டீரியர் ஸ்டைலிஷாக இருக்குது. மியூசிக் சிஸ்டத்துக்குள்ளே ஆப்ஷனல் இது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான். லார்ஜ் விண்ட் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஏசி இருக்குது வண்டியில். முக்கியமாக அசோக் லேலண்டோட லோகோ ஸ்டியரிங்லேயே வந்துடுது. பிரேக்ஸு வேக்யூம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சைடில் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கிறனால சேஃப்டியாக இருக்குது. வண்டிக்கு மற்ற இதுன்னு சொல்லும்போது சைடு ப்ரொடெக்ஷன் பார் மெயினாக ஒரு விஷயம். ஏன்னா சைடு வயசில் யாராவது வந்து விழாத மாதிரி சேஃப்டிக்கு பண்ணியிருக்காங்க. இது இப்போ வரக்கூடிய வண்டியிலலாம் இதை முக்கியத்துவமாக கொடுக்கப்படுது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு 4100 kg இருக்குது. ஏற்கனவே இருக்க வண்டி எல்லாமே 4000க்கு உள்ளால தான் வரும். இந்த வண்டி அதிகம். பேலோடுன்னு பார்த்தோன்னா பக்காவான ஒரு பேலோடு 2567 kg. இந்த செக்மெண்ட்டில் இதை அடிச்சிக்கவே வேறு வண்டிகள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவில் இருக்குது. i6 ஒரு சரியான வண்டின்னே சொல்லலாம். சீட்டிங்கை பொறுத்தவரை 1+2 அரை சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி தான். கேபினோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. டயர்னு எடுத்துக்கிட்டோன்னா 215 75 R15 LT டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாடலில் தான் இந்த டயரோட சைஸுமே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஃபியூல் டேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஃபியூல் டேங்க்னே சொல்லலாம். சைஸ் அதாவது கெப்பாசிட்டி, மைலேஜுமே 15.1 கிடைக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. அசோக் லேலண்ட்லேருந்து வரக்கூடிய வண்டியில் இந்த ஆவரேஜாகவே 14 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு இருந்து. இந்த வண்டியை பொறுத்தவரை 15.1ன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடுது முக்கியமாக வண்டியில். அதே மாதிரி ரியர் சைடு எல்லாமே ப்ரொடெக்ஷன் பார் இருக்கிறதுனால வண்டிக்கு அது அடிஷ்னல் சேஃப்டின்னே சொல்லலாம். பக்காவாக இருக்குது. டிரைவர் சீட்டிங்கும் அதே மாதிரி தான். மூவ் பண்ண மாதிரி எல்லா அமைப்புலையும் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து மியூசிக் சிஸ்டத்துக்குள்ளே எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. வாரண்டி 5 வருஷம் இல்லைன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்காங்க. இந்த மாடல் மினி வண்டியில் இந்த வண்டி தான். மற்ற வாரண்டி எல்லாமே அதிகமாக கொடுக்காங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 9.91 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.